ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் நீர். இந்த நேரத்திலே உடைய சிலுவை பாடுகளை தியானிப்பதற்கு முன்னதாக இந்த வாரம் முழுவதும் சிறப்பான நிகழ்வுகளை நாங்கள் தியானிக்கிறோம். இந்த நேரத்திலே எங்களுடைய சிந்தையை காத்துக்கொள்ள கிருபை தாரும். நீர் எங்களோடு பேச விரும்புகிற காரியத்தை நீர் பேச, நாங்கள் கேட்க எங்களுடைய செவிகளை நீர் தீவிரப்படுத்தியருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நாளிலும் இந்த சிறப்பு ஆராதனை வழியாக உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு அதிக மகிழ்ச்சி. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஊழியத்தில் அழைத்து பயன்படுத்துகிற அருமையான குருவானவரையா அவர்களுக்கு நன்றிகளை நான் தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய அந்த கல்மினேஷன், அவர் வந்த மீட்பின் அந்த பயணத்தினுடைய உச்சக்கட்டம் அவருடைய சிலுவை பாடுகள். அந்த சிலுவை பாடுகளுக்கு இட்டு செல்கிற இந்த வார நிகழ்வுகள் மிக முக்கியமானவை. எப்படி லென்ட் துவங்குச்சு, எவ்வளோ வேகமாக போச்சு, நாளே முடிந்து போச்சு. இன்றைக்கி இந்த குருத்தோலை ஞாயிறுக்கு பிறகு வருகிற இந்த நாட்கள் மிக முக்கியமானவை. இதில் நடக்கிற சம்பவங்கள் ரொம்ப சிக்னிஃபிகண்ட், அதி முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக உள்ளது. நாம் நினைவு தெரிந்த நாளிலிருந்து வேதாகமத்தை வாசிக்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு மனப்பாடமாக நமக்கு தெரியும், நாம் நன்கு அறிந்த சம்பவங்கள் தான். ஆனால் இவைகள் இன்று எந்த விதத்திலே நம்மோடு பேச போகிறது என்பதை நாம் ஆர்வத்தோடு கவனத்தோடு ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கவனிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே அவர் பவனியாக போகிறார். அவர் ராஜா, வரப்போகிற மேசியா என்று எல்லாரும் அறிக்கையிடுகிறார்கள். தாவீதின் குமாரனே ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆரவாரம் செய்வதை நாம் நேற்று பவனியாக சென்றோம். சாட்சியின் பவனி என்று அதற்கு பெயர். நாம் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நாம் போகிறது உண்டு. இந்த பவனியை அவர்கள் நடத்தினார்கள். கழுதையை கொண்டு வர சொன்னார், அதில் ஏற்றினார்கள், வஸ்திரங்களை போட்டார்கள், அந்த மரக்கிளைகளை தரித்து பாதை எங்கும் போட்டு அவரை அதன் வழியே நடத்தி கொண்டு போனார்கள். இதே நபர்கள்தான் இன்னும் சில நாட்கள் கழித்து தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொன்னவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க? க்ரூசிஃபை ஹிம், இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்ல போகிறார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருந்தார். இந்த 4 சுவிசேஷங்களிலுமே இந்த பவனி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில சுவிசேஷங்கள் நேரடியாக பார்த்ததை எழுதினார்கள், சிலர் நற்செய்தியாளர்கள், சிலர் சொல்ல கேட்டு எழுதினார்கள். அதனால் இந்த ஆர்டர் கொஞ்சம் மாறி மாறி சுவிசேஷங்களில் வருவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயுவிலே பவனி வருகிறது. அதை தொடர்ந்து அவர் தேவாலயத்திற்குள்ளே சென்றார், அங்கு அதை தூய்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர் அங்கு வந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அதற்கு பிறகு தங்கி பெத்தானியாவிலே தங்கி மறுநாள் அத்திமரத்தை சபித்தார் என்கிற நிகழ்வு இந்த வரிசையிலே மத்தேயுவிலே தரப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்திலே அந்த பவனி முடிந்து அவர் எருசலேமுக்கு போகிறார். போன உடனே சாயங்காலம் ஆன பிறகு அவர் பெத்தானியாவிலே தங்குகிறார். மறுநாள் அவர் அத்திமரத்தை சபித்தார். பிறகு அவர் எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதாக அப்படியே கொஞ்சம் திரும்பி மாறி அந்த ஆர்டர் வந்து தரப்பட்டிருக்கிறது. லூக்காவிலே பவனி சென்றார், தேவாலயத்தை தூய்மைப்படுத்தினார் என்ற நிகழ்வுகள் மாத்திரமே தரப்பட்டிருக்கிறது. யோவானிலே வெறும் அந்த தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொல்லுகிற பவனி மாத்திரம் தரப்பட்டிருக்கிறது. இப்படி சுவிசேஷங்களிலே சில நிகழ்வுகளிலே வித்தியாசம் இருக்கிறது. இந்த நாளிலே குறிப்பாக இந்த 2 சம்பவங்களை நாம் எடுத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே பெரும்பான்மையான இடங்களிலே அந்த அத்திமரத்தை சபிக்கிற நிகழ்வை பற்றி மாத்திரமே தியானங்கள் நடைபெறும். ஆனால் எனக்கு அந்த ஆலயத்தை அவர் தூய்மைப்படுத்தின அந்த நிகழ்வையும் சேர்த்து தியானிப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஆலயத்திலே அவர் எதை கண்டார்? நாம் வாசித்தோம். அந்த இடத்திலே மத்தேயு 21 நாம் வாசித்த பகுதிக்கு முன்னதானது. அங்கு அவர் அந்த ஊர்வலத்தை முடித்து அவர் வரும்போது இவர் யார் என்று எல்லாரும் கேட்கிறார்கள். தெரிந்தவர்கள் ஓசன்னா என்றார்கள், தெரியாதவர்கள் இவர் யார் என்று கேட்கிறார்கள்.
அதற்கு ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று பதிலளிக்கிறார்கள். 12வது வசனத்திலே அவர் உள்ளே நுழைந்து என்ன செய்கிறார்? ஆலயத்திலே விற்கிறவர்களையும், யாரையாவது வாசிக்கலாமா? 12. அந்த நாட்களிலே அங்கு இருந்த ஒரு வழக்கம் என்னவாக இருந்தது? பல இடங்களிலே ஸ்கேட்டர் ஆகி சிதறி இருந்தவர்கள் எல்லாரும் அந்த தேவாலயத்திற்கே வருவார்கள். வந்து மோசேயின் நியமங்களின்படி அவர்கள் பலி செலுத்தி விட்டு போவதுண்டு. அந்த காணிக்கை படைப்பதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அவர்களுடைய வசதிக்கேற்ப அந்த புறா அல்லது அந்த ஆடு இப்படி அவர்கள் கொண்டு வருவதுண்டு. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஐடியா, இந்த காமன் கரன்சி இப்போ வருதில்ல, சில நாடுகளில் இருக்குது, அடுத்து வருவதாக பேச்சு. அதனால் எல்லாருமே இப்படி ஒன்றை கொடுத்து தான் அதை வாங்கணும், அல்லது இந்த திட்டத்திற்குள்ளே தான் அவர்கள் வரணும் என்று ஒரு சட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் வந்து இப்படி காசாக மாற்றி அதுக்கு பிறகு தான் அந்த ஊரில் வாங்க முடியும். அவங்க என்ன கொண்டு வந்தாலும் அங்கே உள்ள ஆசாரியர்கள் என்ன சொல்லிடுவாங்க, இல்லை இல்லை உன்னோடதில் பழுது இருக்குது, இதை நீ பலி செலுத்தக்கூடாது. எப்படியோ அவர்களை அங்கே வாங்க வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அப்போ அவர்களுடைய நோக்கம் பலி செலுத்த வேண்டும், மக்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதல்ல. மாறாக அவர்களுடைய வியாபார நோக்கம் அந்த இடத்திலே மையப்படுத்தப்பட்டிருந்தது. அதை ஆண்டவர் வெறுக்கிறவராக இருந்தார். அந்த இடத்துல கஷ்டப்படுறவங்க வருவாங்க, அவர்கள் பணத்தை மாற்றி அந்த விலைக்கு விற்பதை வாங்கக்கூடாமல் இருக்கும், நிறைய சங்கடங்கள் அதில் இருக்கும். அதனால் அந்த சட்டத்திட்டங்களை அவர் வெறுக்கிறவராக செயல்படுகிறார். விற்கிறவர்களையும் கொள்ளுகிற யாவரையும் வெளியே துரத்தி, அந்த இடம் யாருக்கானது? வழிபாடு நடத்துவதற்கான ஒரு இடம். இப்போ நாம் இங்கே உட்கார்ந்து ஆராதிக்கிறோம், பாடல்களை பாடுறோம், ஒரு மகிமையான ஆராதனை வேளையாக இது இருக்கிறது. இந்த இடத்துல கூச்சல் போட்டுக்கொண்டு இந்த இடத்துல விற்பனை நடந்தால் அது எவ்வளவு வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் அந்த நாட்களிலே அவர்கள் அதற்கு பழகி இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அதை வெறுத்தார். அதான் சொல்றாரு, வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, அவங்க உட்கார்ந்துருந்ததை பிரட்டி போடுறார். அவங்க வச்சிருந்த அந்த டேபிள் காசு கலெக்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் தட்டி விடுறார், போ வெளியில, இது இதற்கான இடம் அல்ல. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நிறைய ஆலயங்களில் எழுதியிருப்பாங்க, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லி. இதை நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். ஜெபிப்பதற்காக வருகிறவர்கள் ஜெபிப்பதற்காக அந்த ஆலயத்திற்குள்ளே வருவார்கள். அவர்களுடைய விண்ணப்பங்கள் என்னவாக இருக்கும்? நம்ம பழைய ஏற்பாட்டில் அன்னாளுடைய விண்ணப்பத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அன்னாள் வந்து என்ன செய்கிறாங்க? அவர்கள் வெறித்தவளை போல அவள் வாய் அசைந்து கொண்டிருப்பதை ஏலி கவனிக்கிறார். அப்போ சொல்கிறாங்க, என்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றி விட்டாள். அப்போ தேவாலயமானது இருதயத்தை ஊற்றுகிற ஒரு இடம். அது ஆண்டவருக்கும் தேவையுள்ளோர், பாடு உள்ளோர், பிரச்சனைகளிலே உள்ளோர், கண்ணீரிலே உள்ளோர், நோயிலே இருப்போருக்கான தொடர்பு படுத்துகிற ஒரு இடம். இந்த இடத்திலே அங்கு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது இந்த இடத்திலே பணம் முக்கியத்துவம் பெறுகிறது, இந்த இடத்திலே அடிமைத்தனம் நடக்கிறது. நீ கொண்டு வரதெல்லாம் செல்லாது, இங்கே வாங்கணும், ஏன் காசை மாற்றிட்டு வந்து இங்கே வாங்கு. வெளிநாட்டுக்காரர் வந்து அவருடைய ரூபாயில் நம்ம கடைகளில் எதுவுமே வாங்க முடியாது. அப்போ அவர் என்ன செய்யணும்? இந்தியன் கரன்சிக்கு அவர் பணத்தை மாற்றிட்டு தான் நம்ம கடையில் ஜாமான் வாங்க முடியும். இதுதான் அன்று நடந்தது. எல்லா தேசங்களிலிருந்தும் எருசலேமுக்கு வருவார்கள். அவர்களுடைய பணத்தை வைத்து அங்கு ஒன்றுமே வாங்க முடியாது. அப்போ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அதை வாங்கணும். அவர்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள். இதையெல்லாம் ஆண்டவர் வெறுத்தார். நீ ஆலயத்திற்கு வா, நீ ஆலயத்திற்கு ஆண்டவருடைய சந்நிதிக்கு வருவதற்கு அங்கு எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது. இதை ஆண்டவர் வலியுறுத்தினார். நாம் கொரிந்தியரில் வாசிச்சிருக்கோம்ல, யார் அந்த ஆலயம்? எடுத்து வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 3:17. இங்கு பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார்,
தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவனை தேவன் கெடுப்பார். இன்றும் பல ஆலயங்கள் பளபளப்பாக காட்சியளிக்கிறது. பல கோடி ரூபாய் எஸ்டிமேட் போடப்பட்டு ஆலயங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. அந்த ஆலயங்களுக்குள்ளே போகும்போதே ஒரு விதமான ஒரு அப்படியே புல்லரிக்கிறது போல ஒரு உணர்வு, அவ்வளவு பிரமிப்பாக பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்படுகிறது. ஆனால் அதனால் என்ன பயன்? கற்களால் கட்டப்படுகிற ஆலயத்திலே ஆண்டவர் இருப்பார் என்பது வெறும் நம்பிக்கை தான். ஆண்டவரே பல இடங்கள்ல அதை சொல்லியிருக்கிறார். நான் அதில் இருப்பேன் என்று நினைக்கிறாயோ? எங்க பவுல் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை யார் கெடுத்தாலும் சரி, இன்றும் நிறைய இடங்களிலே ஆலயத்திற்குள்ளே சண்டைகளும் சச்சரவுகளும் பிரிவினைகளும் போராட்டங்களும் இருப்பதை பார்க்கிறோம். ஆலயங்களிலே கிறிஸ்துவை தவிர எல்லாம் பெரிதாக்கப்படுகிறது, கிறிஸ்துவை தவிர எல்லாமே மையப்படுத்தப்படுகிறது. இப்படி நடக்கிற இடங்களை ஆண்டவர் வன்மையாக எச்சரிப்பதை பார்க்கிறோம். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களும் நானும் ஆலயம் என்று பவுல் சொல்லுகிறார். அவரை வெறும் கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்திற்குள்ளே அந்த சர்வவல்ல ஆண்டவரை நாம் அடைத்து விட முடியாது. அந்த ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நாம் அவரை சுமந்து செல்லுகிற ஆலயங்களாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தை மறுபடியும் நான் மத்தேயு 21 சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? கள்ளர் குகையாக்கி விட்டீர்கள். இந்த ஆலயத்தை எவ்வளவு மோசமான இடமாக நாம் மாற்றி வைத்திருக்கிறோம். இந்த ஆலயம் ஜெப வீடாக இருக்க வேண்டியது. இது ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்ல வேண்டிய. ஜெப வீட்டில் என்ன நடக்கும்? வருவாங்க, ஜெபிப்பாங்க, விடுதலை பெற்றுக்கொள்வாங்க, ஆறுதலை பெற்றுக்கொள்வாங்க. அப்போ நீங்களும் நானும் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயம் அவரை பிரதிபலிக்கிற பிரஸ்தாபப்படுத்துகிற ஒன்று. ஆனால் இந்த ஆலயம் இன்று எந்த நிலையில் இருக்கிறது? இது கள்ளர் குகையாக்கி போடப்பட்டிருக்கிறது. அவர் எருசலேமை நோக்கி போகிறார், பெத்தானியாவுக்கு வருகிறார். மறுபடியும் அவர் போகும்போது தான் இந்த அத்திமரத்தை சந்திக்கிற நிகழ்வு வருகிறது. இந்த அத்திமரத்தை சந்திக்கிற நிகழ்வு வரும்போது இது எதை குறிக்கிறது? நாம் வாசித்த நிகழ்வுல பார்க்குறோம். ஆண்டவர் ஆலயத்தை சரி பண்ணுறாரு. அடுத்தது அந்த அத்திமரத்தின் பற்றின அந்த நிகழ்வு வருகிறது. அவர் பெத்தானியாவுக்கு போகிறார், அங்கே இரவு தங்குகிறார். அதாவது நம்முடைய கணக்கின்படி குருத்தோலை ஞாயிறு அன்று இரவு. அடுத்து காலையிலே எழும்புகிறார், மறுபடியும் நகரத்தை நோக்கி அவர் வருகிறார். அவருக்கு பசி உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பசிக்குமா? இப்படி சிலர் கேட்பதுண்டு. அவர் மனிதனாகவும் தெய்வமாகவும் இருந்தவர். அவர் நம்மை போன்றவர். பசி அவருக்கு ஏற்பட்டது. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இதை டிஸ்ட்ரக்டிவ் மிராக்கிள் என்று இதை சொல்லுகிறார்கள். மிராக்கிள்னாலே ஆச்சரியம், அற்புதம், அதிசயம். அதிசயம்னாலே பாசிட்டிவாக தான் நடக்கணும். ஆனால் இது என்னவா? டிஸ்ட்ரக்டிவ் மிராக்கிள், அழிக்கிற ஒரு அற்புதம். இதுவும் அற்புதம் தான், அழிக்கிற அற்புதம். பழைய ஏற்பாட்டிலே நிறைய இப்படி நடந்திருக்கிறது, அழித்தல் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்கள் முழுவதும் இரக்கம் செய்கிறவராக, மன்னிக்கிறவராக, சுகம் தருகிறவராகவே இருந்தார். அவர் செய்த முதலாவது கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்தின ஒரு அற்புதம் எதுதான்? இந்த அத்திமரத்தை சபிக்கிற நிகழ்வு. அதனாலே சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு விதமான ஆச்சரியம் கலந்த ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும். அவர் பார்க்குறாங்க, இத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். சரி, இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். 19வது வசனம். 19 ஒரு வார்த்தை, இலைகளை அன்றி வேறு ஒன்றும் அதிலே இல்லை. ஒருவர் இவ்வாறாக எழுதியிருந்தார், அத்திமரத்துக்கு கிடைத்த தண்டனை கனிகள் இல்லாததினால் அல்ல, கனிகள் இருப்பதை போலவே இருந்ததினால். நான் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கனி இல்லாததால் அதற்கு தண்டனை இல்லை. எப்படியா? கனி
இருப்பது போலவே இருந்ததினால்தான் தண்டனை. இன்றைய கிறிஸ்தவர்களின் நிலை கூட அதுதான். நாம் கனியற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் பாருங்க, நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருப்பது போலவே ஒரு தோற்றத்தை காண்பித்து கொண்டிருக்கிறோம். நம்ம உலகத்தை ஏமாத்திரலாம், ஆனால் படைத்தவரை என்ன செய்ய முடியாது? ஏமாற்றவே முடியாது. இப்படித்தான் அது சாபத்தை அந்த இடத்திலே பெற்றுக்கொண்டது. கனி இல்லாமல் இருப்பதால் அல்ல, கனி இருப்பதை போன்ற தோற்றத்தை அது கொண்டிருப்பதாலே என்று பார்க்கிறோம். அடுத்தது மார்க்கு இதை ஒத்த சம்பவத்தை நாம் மார்க்கிலும் வாசிக்கிறோம். ஒவ்வொன்றும் கொஞ்சம் வித்தியாசமாக சில வார்த்தைகள் தரப்பட்டிருக்கிறது. மார்க் 11 13வது வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது யாராவது வாசிக்கலாம்? இது கொஞ்சம் முரணான வார்த்தைகளை கொண்டிருக்கிறது. என்ற அவர் இலைகளுள்ள அத்திமரத்தை பார்க்க வந்தார். இலைகள் இருக்கு, எல்லா மரத்துலையும் இலை இருக்கும், இதுலேயும் இருக்கு. ஏதாகிலும் அகப்படுமா, ஏதாவது இருக்கா பார்ப்போம், தேடிக்கொண்டே வருகிறார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால், தட் வாஸ் நாட் த சீசன். ஆக்சுவலி அது சீசனே இல்லை. அப்புறம் ஏன் அங்கே போய் தேடுறாரு? இந்த கேள்வி நமக்கு உள்ளே வரலாம். சீசன் தான் இல்லையேப்பா, ஏன் போய் தேடுறீங்க? நீங்களும் நானும் இருப்பது கடினமான நாட்கள் தான். ஆனாலும் நீங்களும் நானும் என்ன தரணும்னு எதிர்பார்க்கிறாரு? கனி தரணும். கனி கொடுப்பதற்கு சூழல் இல்லாத போதும், அல்லது கனி கொடுப்பதற்கேற்ற வசதிகள் இல்லாத போதும், வாய்ப்புகள் இல்லாத போதும் கனிகளை தர இன்று ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த அத்திமர நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம். அது அத்திப்பழ காலமே இல்லை. மாம்பழத்தை நம்ம இந்த சம்மரில் தான் சாப்பிட முடியும். அன்சீசனில் மாம்பழம் வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு நம்மளே நினச்சிக்குவோம். ஆனால் எல்லா நாளிலும் நீங்களும் நானும் கனி தர வேண்டும். உங்களுக்கு ஃபேவரபிளான சூழல் இருக்கும்போது, ஃபேவரபிளான ஆட்கள் இருக்கும்போது, அதற்கேற்ற ஒரு செட்டப் இருக்கும்போது மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் கனி தரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். அடுத்தது வார்த்தை பாருங்க. அதில் ஏதாகிலும் அகப்படுமா, ஏதாவது கிடைச்சிராதா? அவன்கிட்ட ஒரு நல்லதாவது நான் பார்த்துட மாட்டேனா? நான் விரும்புகிற ஒரு கேரக்டராவது என் பிள்ளைகிட்ட இருக்காதா? ஏதாகிலும், இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். ஏதாகிலும் அகப்படாதா? ஒன்றாவது அவன் கரெக்டாக செஞ்சிட மாட்டானா? இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்மை பற்றி. ஏதாகிலும் கிடைத்து விடாதா? அவர் தேடி வருகிறார், தூரத்திலே இருந்து பார்க்கிறார். இது அடுத்த வார்த்தை, தூரத்திலே கண்டு. மரத்தை தூரத்திலே பார்த்துட்டாரு. அது அத்தி மரம். போய் நான் பார்க்குறேன், தூரத்திலே பார்த்துட்டாரு. உங்களையும் என்னையும் அவர் காண்கிற தெய்வம், பார்த்து கொண்டே இருக்கிறார். தூரத்திலே இருந்து நம்முடைய செயல்களை கவனிக்கிறார். நம்முடைய நடவடிக்கைகளை அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய எண்ண ஓட்டங்களை அவர் கவனிக்கிறார் தூரத்திலே இருந்து. லூக்கா 15:20வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சம்பவம். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு இது எந்த சம்பவம்? ப்ராடிகல் சன், இளைய குமாரனுடைய அந்த கதை. அவன் பாவம் செய்தான், தகப்பனை விட்டு தூரமாய் போனான், விலகி ஓடினான், அவருடைய பார்வையை விட்டு அவனை கெடுத்து கொண்டான், முழுவதையும் அவன் வீணடித்தான். மறுபடியும் தன் தகப்பனிடத்திற்கு வர அவன் எண்ணம் கொண்டான். நாம் பாவ அறிக்கை ஜெபத்தில் அதெல்லாம் வரிசையாக அந்த வசனங்களை சொல்லுவோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், அப்படியே அவன் சொல்லுவான். இப்போ அவன் வர்றான் பாருங்க. அவன் தூரத்தில் வரும்போதே, எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுவோம், தூரத்தில் வரும்போதே.
அப்ப ஒரு பாவி மனம் திரும்பி வருவதை ஆண்டவர் தூரத்திலிருந்தே பார்க்கிறார். ஒரு நீதிமான் குற்றம் செய்வதையும் தூரத்திலிருந்தே அவர் கண்டுபிடிக்கிறார். இதுதான் இன்று அவர் நம்மை பார்க்கிற விதம். எங்க இருந்தினாலும் அவருடைய பார்வை நம்மேலே இருக்கிறது. எப்படி ரட்சிப்புக்கான அழைப்பு வாய்ப்பை தூரத்திலிருந்தே அளிக்கிறார் ஆண்டவர். அவன் பிள்ளை வரும்போதே பார்த்துட்டார், என் பிள்ளை தான் வருது என்ற தூரத்திலிருந்தே நம்மிடம் ஏதாகிலும் இருக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடப்போம், ஏதாவது ஒன்று சரியாக செய்வாளா, நான் விரும்புகிறபடி, நான் சொல்லி கொடுத்தபடி ஏதாகிலும் இருக்குமா தேடிக்கொண்டே இருக்கிறார். இது அத்திப்பழ காலம் இல்லை, ஆனால் என்ன செய்ய தேடுறாரே? சூழ்நிலைகள் இல்லாத போதும் கனி கொடுக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆலயத்திலே சம்பவிக்க போகிறதை முன் அறிவிக்கிறதாக நிகழ்வாக சில நேரங்களிலே சொல்லப்படுகிறது. ஆலயத்தில் ஆண்டவர் ஒரு புரட்சியை செய்துவிட்டு வந்தார். போ, இனிமே இதை செய்யாத, இது ஜெப வீடு. உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அது ஆண்டவருக்கானது மாத்திரமே, இதிலே வேறொன்றுக்கும் இடமில்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த அத்தி மரத்தை சபிக்கிற நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த இலைகள் எப்படி இருக்கான், நாம் வாசித்தோம்ல, அந்த இலைகள் பாருங்க. அவர் அதனிடத்தில் வந்தபோது மார்க் 11 அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இதே மத்தேயு 21 அது என்ன செய்வோம், இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல். வேறு ஒன்றும் இல்லை, லீவ்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த இலைகள் என்ன சொல்லுதான், வாங்க வாங்க இங்கே இருக்கு, வாங்க 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 இங்கே இருக்கு. அப்போ இலைகளுடைய தோற்றம் எப்படி இருக்கா, இங்கே இருக்கு, வாங்க வாங்க என்று நீங்களும் நானும் இலைகளால் நிரம்பி இருக்கிறோம். இந்த இலைகள் சொல்லுது, வாங்க என்கிட்ட இது இருக்கு, வாங்க என்கிட்ட அது இருக்கு, ஆனால் எதுவுமே இல்லை என்பதை அவர் கண்டுபிடித்து விடுகிறார். இந்த இலைகள் இப்படி தான் கூப்பிடுதான், இங்கே பழம் இருக்கிறது வாருங்கள். எப்படி இருக்கும், ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்குல்ல, வாங்க இங்கே பழம் இருக்கு, ஆனால் ஒன்றுமே இல்லை. கனிகளை தேடி ஆண்டவர் வருகிறார். இந்த கனி எப்படிப்பட்ட கனி, ஏன் அவர் நம்மகிட்ட தேடுறாரு? நீங்களும் நானும் அவருக்காக கனி கொடுக்க வைக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கனியற்ற வாழ்வு அவரை டிசப்பாயிண்ட் பண்ணுது, அவரை ரொம்ப வருத்தப்பட வைக்குது. அந்த ஆண்டவர் என்னிடத்தில் எதாகிலும் இருக்குமா என்று தேடி வருகிறார். லூக்கா 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதே அத்திமர நிகழ்வு, பழைய ஒரு பேரபிள், ஆண்டவர் சொன்ன ஒரு உவமை சம்பவம் அதில் தரப்பட்டிருக்கிறது, தோட்டக்காரனை பற்றி. அதில் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களை பார்க்கலாம். அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை அவன் நட்டிருந்தான். தட் வாஸ் அ வினியார்ட். திராட்சை தோட்டத்தில் திராட்சை இதைத்தானே வச்சிருக்கணும், அவர் ஏன் கொண்டு போய் அத்தி மரத்தை வைக்கிறாரு? அவர் இஷ்டம், எங்கனாலும் எதனாலும் வைப்பார். உங்களையும் என்னையும் வித்தியாசமான எந்த இடங்களிலும் அவர் நாட்ட முடியும். ஆனால் அந்த இடத்திலே காரணம் சொல்லி கொண்டிருப்பது நம்முடைய வேலை அல்ல, கனி கொடுப்பது மாத்திரமே நம்முடைய வேலை. என்னை ஏன் கொண்டு போய் திராட்சை தோட்டத்தில் நட்டீங்க, என்னால் கனி தர முடியாது, இது சரியான பதிலா? இல்லை. இந்த இடத்துல பாருங்க, அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. இதே பிரச்சனை. அவர் வந்து தேடுறாரு. வைத்த எஜமானுக்கு கனிகளை தேடுவதற்கான உரிமை உண்டு. அடுத்து பார்க்குறாரு, அவன் தோட்டக்காரனை நோக்கி அவர் சொல்கிற வார்த்தை என்னது? இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். இந்த அத்தி மரத்தை பற்றி ஒரு சிறப்பு சொல்கிறாங்க. இதுதான், திஸ் வாஸ் த ஓல்டஸ்ட் ட்ரீ கல்டிவேட்டட். ஏன் ஆதியாகமம் 3 வாசிக்கிறோம், அவர்கள் அத்தி இலைகளை கொண்டு மூடினார்கள். அவங்க ஆண்டவருக்கு முன்பாக தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்த பிறகு எதை வச்சு தச்சுட்டு வர்றாங்களாம்? அத்தி இலைகளை தைத்து தங்களை மறைத்து கொண்டார்கள். பழங்காலத்து மரம், ரொம்ப முக்கியமான ஒரு மரம், சிறப்பு பெற்ற மரம். அதனால தான் அதை வைத்து ஊமையாக ஆண்டவர் பேசுகிறார். அவர் சொல்கிறார், 3 வருஷமாக வர்றேன், இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. 3 வருஷம் தேடுறாரு. எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் அவருக்கு.
வருஷம் வரேன், இல்லை சரி அடுத்த வருஷமாவது நல்லாயிருவான்னு பார்க்குறேன், இப்பயும் ஒன்றும் இல்லை, இப்பயும் வந்து திருப்பியும் அதே போல் இருக்கான், இன்னும் அதை விட மோசமாக இருக்குது, கனிகளே இல்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் கெடுக்கிறது. கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 7வது அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். மத்தேயு 7வது அதிகாரத்தில் 18வது வசனம், 7:18. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடும். இது கனியே கொடுக்கல, அப்புறம் எங்கிட்ட நல்ல கனி கொடுக்க? இதை வெட்டி அக்கினியிலே போட வேண்டும். இப்போ அந்த எஜமான் சொல்கிறாரு, இது எதுக்கு? தண்ணி ஊற்றணும், காசு போகுது, எனர்ஜி போகுது, இடத்துக்கும் வேஸ்ட், அந்த இடத்த அடைக்குது, நிலத்தையும் கெடுக்கிறதே. இவன் கெட்டது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே கெடுக்கிறான். எடுத்துரு. இந்த வாய்ப்பு இழக்கிறது இந்த மரம். நமக்கும் வாய்ப்புகள் தரப்படுகிறது. ஒரு வருடம், மறு வருடம், அடுத்த வருடம், ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் வந்து பார்க்கிறார். நம்ம கேட்கலாம், ஒவ்வொரு வருடமும் லென்ட்டில் மட்டும் வர்றாரோ? இல்லை, ஒவ்வொரு நாளும் நமக்கு தரப்படுகிற வாய்ப்புகள், ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு தருகிற வாய்ப்புகள். எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கனி கொடுக்க முற்படுகிறோமா? இதுதான் கேள்வி. இங்கே அந்த தோட்டக்காரர் சொல்கிறாரு, ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம், இன்னொரு வருஷம் கிரேஸ் பீரியட் கொடுங்க, நான் இதற்காக இன்னும் பிரயாசப்படுகிறேன். இந்த தோட்டக்காரனை நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவாக அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். அந்த எஜமானை பிதாவுக்கு ஒப்பிடுகிறார். பிதா நமக்கு தருணங்களை தந்து கொண்டே இருக்கிறார். குமாரன் அவருடைய இரத்தத்தினாலே நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவனுக்கு இன்னொரு வருஷம் கொடுங்க, அவன் சரியாகிறானா பார்ப்போம். இன்னொரு வருஷம் கொடுங்க, அவன் கனி கொடுக்குறானான்னு பார்ப்போம். வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதை பயன்படுத்துகிறோமா, கனி கொடுக்கிறோமா என்பது தான் கேள்வி. நிலத்தையும் கெடுக்கிறது, நாமும் கெட்டு அந்த இடங்களையும் கெடுத்து எல்லா ரிசோர்ஸஸையும் கெடுத்து கொண்டிருக்கிறோமா? இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், கனி தருவதற்கு நீ ஏதாகிலும் முயற்சி எடுத்தாயா? சமூக வலைத்தளத்திலே ஒரு காணொளி ஒன்றை நான் பார்த்தேன். ஒருவேளை நீங்களும் பார்த்திருக்கலாம். பிரபலமான ஒரு கவிஞர் பேசினார். நாத்திகன் ஒருவன் வருகிறான். அந்த நாத்திகனை ஜட்ஜ்மெண்ட் டே அன்று அவரை கொண்டு போகிறாங்க. இவருக்கு உயர்ந்த இடத்தை கொடு, பரலோகத்துக்கு கூட்டு போன்றாங்க. அடுத்த ஆத்திகன் வருகிறான், கடவுள் நம்பிக்கை உள்ளவன். அவன் சொல்கிறான், நாத்திகனுக்கே பெரிய இடம்னா எனக்கு எவ்வளோ பெரிய இடம் கிடைக்கும் பரலோகத்தில் வரான். ஜட்ஜு சொல்கிறார், நியாயாதிபதி, அவனை பிடிச்சி கொண்டு போய் அதில் போடு, தண்டனை கொடு. ஏன் ஆண்டவரே, கடவுள் இல்லைன்னவனுக்கு பரலோகம், எனக்கு இதுவா? அவர் சொல்கிறாராம், இது அந்த கவிஞரின் கற்பனை. நாத்திகன் பரவாயில்லப்பா, கடவுள் இல்லைன்ட்டு அவன் வேற வேலையை பார்க்க போயிடுறான். ஆனால் நீ என்ன பண்ணுற? கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்க்குற. இதுதான் இன்றைய கிறிஸ்தவர்களின் நிலை. கடவுள் இல்லை என்று ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது. நாம் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம், நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், நாம் பக்தி உள்ளவர்களாக காண்பிக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள் என்ன? இந்த கனியற்ற வாழ்வினாலே படைத்தவரை எவ்வளவு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நமக்கான வாய்ப்புகள் முடிவடையும் போது நாம் என்ன செய்ய முடியும்? ஐயோ அம்மானாலும் அந்த மரத்தினுடைய சத்தம் அந்த எஜமானுக்கு கேட்க போவதே இல்லை. இன்னொரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொன்னால் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நமக்கு அந்த லாசருவுடைய அந்த உவமை தெரியும். அவர் சொல்கிறார், ஐயோ என்னுடைய சகோதரர்கள் காப்பாற்றப்படட்டும், போங்க உங்கள் விரல் நுனியை வச்சு தண்ணி கொடுங்க, ஐயோ அவன் போய் சொல்லுங்க. அதெல்லாம் இல்லைப்பா, முடிஞ்சிருச்சு. வாய்ப்புகள் முடிவதற்கு முன்பாக கனி கொடுக்க நாம் பிரயாசப்படுவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22-23 வசனங்களிலே ஆவியின் கனியை பற்றி நாம் பார்க்கிறோம். கலாத்தியர்
5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது ஒரு கனிகள் அல்ல. சில நேரம் சின்ன வயசில் தப்பாக சொல்லிடுவோம், ஆவியின் கனிகள் இல்லை, ஆவியின் கனி. அது ஒரு கனி. அந்த கனிக்குள்ளே இத்தனை சாராம்சங்கள். இவையில் ஏதாவது நாம் குறைவுபட்டதாக ஃபீல் பண்ணுறோமா, இல்லை எல்லாமே நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோமா? நம்மை ஆராய்ந்து பார்க்க இந்த வேதம் நமக்கு உதவி செய்கிறது. இது கண்ணாடி போல நம்மை நமக்கு காட்டுகிறது. நீ இப்படி தான் பார்க்க, இதில் நீ குறைவாக இருக்க. இன்று கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் எத்தனை, வைராக்கியங்கள் எத்தனை, கசப்பு எத்தனை, மூர்க்கம் எத்தனை, பழி வாங்குகிற எண்ணங்கள் எத்தனை, எவ்வளவு அருவருப்பான காரியங்களை சுமந்து செல்கிறோம். இந்த கனி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, தேடி வருவாங்க கனி இருக்கான்னு. இன்று நம்முடைய வழிபாடுகள் எவ்வளவு விமர்சிக்கப்படுகிறது பொதுவெளியில். நம்முடைய ஆராதனை முறைமைகள் எவ்வளவு விமர்சிக்கப்படுது, நம்முடைய பாடல்கள் எவ்வளவு விமர்சிக்கப்படுது. எல்லாருக்கும் தெரியும்ல. அது நாம் அந்த ஊர்வலம் போயிருப்போம், சாட்சியின் பவனி. நமக்கு இது சந்தோஷமாக இருக்கும், வருஷத்துக்கு ஒருக்கா சத்தமாக பாடுவோம். ஆனால் இதை எத்தனை பேர் விமர்சித்திருப்பாங்க? வந்துட்டாங்கடா வருஷம் ஆனால் ஒரு தடவை ஓலையை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன் மற்ற நாட்களிலே நம்முடைய செயல்பாடுகள் கவனிக்கப்படுகிறது? இன்று ஆண்டவர் மாத்திரம் தூரத்திலிருந்து நம்மிடத்திலே கனிகளை தேடலை, இந்த உலகமும் கனிகள் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்மிடத்திலே கனிகள் இருக்கிறதா? பயனற்ற மரம், பேரன்னஸ், கனி கொடுக்க முடியாதபடி மலட்டுத்தன்மை அந்த மரத்தில் இருந்தால் அது அழிவுக்கு ஏதுவானது. யூஸ்லெஸ்னஸ் இன்வைட்ஸ் டிசாஸ்டர் என்கிற வார்த்தையை வாசிக்கிறோம். அழிவு, டிசாஸ்டர்னா அழிவு. பயன்படுத்தப்படாத ஒன்று, பயனற்ற ஒன்று அழிந்து போகும். நீங்களும் நானும் அவருக்காக பயன் தரவில்லை என்றால் நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்? அழிவை நோக்கி. If something only takes, it cannot survive. ஒன்று பெற்றுக்கொண்டே இருக்கிறது என்றால் அது நிலைத்திருக்க முடியாது. நாம் வாங்கி கொண்டே இருப்போம் ஆசீர்வாதத்தை, அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருப்போம். என்னால் we cannot survive. நாம் என்ன திருப்பி தரப்போகிறோம்? அந்த தோட்டக்காரன் பார்க்குறாரு, எப்போ 3 வருஷம் வர்றேன் கனியே இல்லை. அதான் அவருக்கு கோபம். இது இடத்தை அடக்கி இது வெட்டி போடு. ஆனால் அந்த தோட்டக்காரர் நமக்காக பரிந்து பேசுகிறவரை போல செயல்படுகிறார். இன்று இயேசு கிறிஸ்து, நாம் அந்த 2 நாளில் சிலுவை தியானத்தை பார்க்க போகிறோம். நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருந்தார் சிலுவையிலே. கனி இன்னைக்கு வரைக்கும் இவர்கிட்ட இல்லை. சரி, இன்னொரு வருஷம் கொடுப்போம். ஆண்டவர் வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார். 2ஆம் வாய்ப்புகள். God gives second chances. நிறைய பேர் ஆண்டவரிடமிருந்து வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டோம். அதை ரியலைஸ் பண்ணியிருக்கோமா? எது இறுதி வாய்ப்பென்று நமக்கு தெரியாது, எது முடிய போகிற வாய்ப்பென்று நமக்கு தெரியாது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வோம். ஒரே ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 21:43 வசனம். மத்தேயு 21:43 வசனம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் கிறிஸ்தவர்களாய் இத்தனை வருடம், என்னுடைய இத்தனை ஜென்ரேஷனா நான் இருப்பதினாலே இது எனக்கு சொந்தமானது என்று சொல்லி. இல்லை, இங்க சொல்றார் பாருங்க, தேவனுடைய ராஜ்யமானது உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு யார்கிட்ட போயிருமா? அதற்கேற்ற கனிகளை தருகிறவரிடத்திலே சேர்க்கப்படும். நிறைய கனிகளை பற்றி ஐயப்பா சொல்றாரு. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். இங்கே தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற கனி. உங்களிடமும் என்னிடமும் கனிகள் இல்லை என்றால் அதே அத்திமரத்துக்கு ஏற்பட்ட நிலைதான். இது யாரிடம் கொண்டு போய் சேர்க்கப்படும்? தேவ ராஜ்யத்திற்கென்று கனி கொடுக்கிற வேறு சிலரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படும். நம்முடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறோமா? இல்லை. இது நமக்குரிய ஸ்தானம், இது நமக்குரிய ஆசீர்வாதம். அடுத்து இந்த திடீரென்று இப்படி ஒரு அழிவு,
ஒரு டிஸ்ட்ரக்டிவ் மிராக்கிள் நடக்கவும் அவர்கள் பயந்து போயிருப்பார்கள். உடனே இயேசு கிறிஸ்து 21வது வசனத்தில், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்வதை செய்கிறதும் இல்லாமல் இதைவிட பலத்த காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவர் இங்கே விசுவாசத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறார். இன்னைக்கு நம்மிலே என்னென்ன குறை? ஏன் இந்த விசுவாசத்தை இங்கே சொல்கிறோம்? கலாத்தியர் 5 கனியில் எதுவும் வருது, விசுவாசமும் வருது. இவைகள் இல்லாமல் தான் இன்று கிறிஸ்தவ சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சாட்சி இல்லை, விசுவாசம் இல்லை, அன்பு இல்லை. மெயினாக எல்லாவற்றையும் ஆண்டவர் தேடுகிறார், தூரத்தில் இருந்தே தேடிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் வெறும் இலைகளை வச்சுக்கிட்டு நான் விடாமல் ஆராதனைக்கு வருவேன் பாருங்க, என்கிட்ட எவ்வளோ இலை இருக்குன்னு காட்டினீங்கன்னா அதெல்லாம் கணக்கில் சேராது. இலைகள் அவரை கூப்பிடலாம், ஆனால் கனிகள் தான் அவரை திருப்திப்படுத்தும். ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை நமக்கு தருகிறார். எத்தனை லெந்து நாட்களை நாம் கழித்திருக்கிறோம். இந்த லெந்து நாட்களை இதே போல் சாதாரணமாக முடிக்க போகிறோமா? ஆண்டவரே, அந்த அத்தி மரத்தை போல நான் சபிக்கப்பட்டு போக விரும்பலை. அந்த மரத்தை போல வெட்டுண்டு அக்கினியிலே போடப்பட நான் விரும்பலை. நான் வாழ விரும்புகிறேன், நான் கனி தர விரும்புகிறேன்னு சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவரே, எனக்கு இன்னொரு வாய்ப்பை தாரும் சொல்லி கேட்போமா? பாவி நான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. பாவி நான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. சேர்ந்து பாடுவோம். பாவி நான் கிருபை தாரும், மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடத்த. பாதை தோறும் வேதம் வேண்டி பரிசுத்தன் என்று காட்டுகிறேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கிறேன். கையில பைபிள் வச்சிருக்கோம், ஆனா பரிசுத்த வேதம் காட்டுகிற வழியில நடக்க நமக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுமா? பாதை தோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகிறேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கிறேன். பாவி நான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்று வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் மூலம் நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி. இன்னொரு வாய்ப்பை நீர் தந்திருக்கிறீர். இந்த 2வது வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கனிகளை காட்டாதபடி எனக்குள்ளே அருவருப்புகளை சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே நான் நடந்திருக்கிறேன். என்னை மன்னியும். நீர் கனிகளை தேடி வந்த பொழுதெல்லாம் நான் ஏமாற்றி இருக்கிறேன். என்னை மன்னியும். எனக்கு நீர் தந்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்புகிறேன். வேதாகமத்தை கையில் சுமந்திருக்கிறேன், வார்த்தையை வாயிலே வைத்திருக்கிறேன். ஆனால் அதை காட்டின வழியிலே நான் நடக்கவில்லை. என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த 2ஆம் வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன். நீர் காட்டுகிற பாதையிலே நடக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன்.
உமக்காக கனி தர விரும்புகிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் உம்முடைய சமூகத்திலே தங்களை இன்று ஒப்படைத்தார்களோ அவர்களை தொட்டு ஆசீர்வதியும், கனி தருகிறவர்களாக மாற்றும். சாபத்தை பெற்றுக்கொள்ள அல்ல, நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ள வந்தவர்கள். நீர் சிலுவையிலே எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர், அதற்காக நன்றி தகப்பனே. கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பத்தை தாரும், ஞானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.